வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. திருசூலம் மயில்குடி பாலமுருகா சரணம். திருசூலம் மயில்குடி பாலமுருக சேனல் ஆன்மீக பயணத்திலே இன்றைக்கு சிவராத்திரி விரதம். பக்தர்கள் ஞானம் பெற வேண்டும், வாழ்க்கை பெற வேண்டும், வாழ வைக்கும் தத்துவமாக விளங்க வேண்டும் என்பதற்காக பெரியோர்கள் பல விரதங்களை நமக்கு தந்துள்ளார்கள். அந்த பக்தி முறைகள் அதில் தலையாயது சிவனுக்கு சிவராத்திரி, அம்பாளுக்கு நவராத்திரி, முருகனுக்கு சஷ்டி, இப்படி இருக்கிறதுல விநாயகருக்கு சதுர்த்தி, பெருமாளுக்கு ஏகாதசி. அதுமாரி சிவனுக்கு சிவராத்திரி அன்னைக்கு நாம் சிவனாக வேண்டும். மிகப்பெரிய தத்துவத்தை உலகுக்கு வழங்கிய மாபெரும் வள்ளல் சிவபெருமான். எப்படி பாடினரோ அடியான் அப்படி பாடிடவே ஆசை கொண்டேன் சிவமே எப்படி பாடினரோ. அந்த காலத்தில் ஆழ்வார்களாக இருக்கட்டும், நாயன்மார்களாக இருக்கட்டும், பக்தியின் உச்சம் தொட்டவர்கள், சோதனைகளை பல கடந்தவர்கள், அவர்கள் அளித்த மகா செல்வங்கள் தான் தேவாரம், திருப்புகழ், திருவாசகம் எல்லாம். அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும் அருள்மொழி வாசகரும் அருள் ஜோதி வல்லலும் எப்படி பாடினரோ. எப்படி அவர்கள் அந்த சோதனையிலையும் வென்று பக்தியை, அந்த திரண்ட அருளை பெற்றார்கள், திரட்டி கொண்டார்கள். இந்த சிவராத்திரி விழாவிலே சந்திரன் வரம் பெற்றார், 3ஆம் பிறையாக சூடிக்கொண்டார், பிராயசித்தம் தேடிக்கொண்டார். அந்த சிவராத்திரி விரது எங்கள் ஊர் திருவாரூரில் முசுகுந்த சக்கரவர்த்தி ஒரு ராத்திரி மிருகக்களே தப்பிக்கிறதுக்காக ஒரு மரத்து மேலே போய் உக்காந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக முடிச்சுட்டு இருந்து இலையை போட்டுகிட்டே இருக்குது. தூங்காமல் இருந்தாலும் தூங்கிட்டா விழுந்துருமேன்ட்டு அந்த இலையை போட்டோடனே விழித்தோடனே சிவன் காட்சி கொடுக்குறாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ அன்றைக்கி ஃபுல்லாக வில்வ அர்ச்சனை பண்ணிட்ட, அதனால் நீ அடுத்த ஜென்மத்தில் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருப்ப அப்படின்னு வரம் கொடுக்குறார். வரத்தை வாரி வழங்குவார் சிவபெருமான். அவர் அன்பால் தேடிக்கிட்டாக்க அவரை மேலே அன்பு கொடுக்கக்கூடிய ஆண்டவன் யாரும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது தன் தலையிலே வரம் கேட்டாலும் அந்த அன்புனால் கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான். அப்படி அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியை மறுநாள் நான் சக்கரவர்த்தியாக பிறகுனா இதே குரங்க முகத்தோடு பிறக்கணும் வேண்டிப்போம். அவர் மறுநாள் அதேமாரி சக்கரவர்த்தியாக பிறந்தாலும் அந்த குரங்க முகத்தோடையே பிறக்கிறார். அவர் தேவலோகத்திலோடு கொண்டு வந்த அந்த புற்று மணலில் உருவான தியாகராஜர் தான் திருவாரூரில் இருக்கார். அவர் சிவராத்திரி மகிமைக்கு முதல் எடுத்துக்காட்டவர். நைட்டு ஃபுல்லாக எண்ணம், சொல், செயல் எல்லாம் ஒன்றாக இருக்க சிவனையே நினச்சி தியானம் பண்ணினாக்க எவ்வளோ பெரிய வரத்தை வேணால் வாங்கிக்கலாங்கிறது. அதாவது நல்லதையே நினைக்கிறவங்க, நல்லதையே வாழ்க்கையில் பெறணும்னு நினைக்கிறவங்க சரியான திசையில் தான் பயணிக்கணும், சரியானதை தான் செய்ய முடியும். அதுதான் பக்தி மனசோட இயல்பு. எல்லா பக்தர்களும் ஒரே சிந்தனையில் ஒரே இடத்துல குவியறதுக்கு இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் கோயில்களில், ஆலயங்களில் நடக்கிறது நமக்குள்ள ஒரு வரப்பிரசாதம் தான். அந்தமாரி அன்பானவர்கள் கூடும்போது அந்த இடத்துல பக்தி லயிச்சு இருக்கும்போது அந்த ஆலயத்தில் மிகப்பெரிய வைப்ரேஷன் சொல்லுவாங்க, அதிர்வு, இறைவனோட அதிர்வு அதிகமாக இருக்கும். நம்ம அதை அருமையாக பயன்படுத்தி கொள்ளலாம். இறைவனோட பேராற்றல் பெருங்கருணையை பயன்படுத்தி கொள்ளலாம். அதான் பிரபஞ்சம் சொல்கிறது என்ன, இப்படித்தான் வாழ வேண்டும்னா அந்தமாரி வாழக்கூடிய பிரபஞ்ச நியதி அது நமக்கு பிரபஞ்சம் அன்பையும் அதிகமாக கொடுக்கும், அதிகாரத்தையும் அதிகமாக பயன்படுத்தும். நம்ம சரியாக வாழ்ந்தோன்னா அந்த அதிகாரம் வச்சு நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். தப்பாக வாழ்ந்தோன்னா அதே அதிகாரத்தை வச்சு நமக்கு சோதனைகளை கொடுக்கும். ஏன்னா அன்பு இருக்கிற இடத்துல தான் அதிகமான அதிகாரமும் பெற்றிருக்கு பிரபஞ்ச சக்தி.
அந்த பிரபஞ்ச சக்தி ஒன்று பெற்ற இடம் தான் சிவராத்திரியில் சிவபெருமான்கிட்ட இருக்கும். அது திருவண்ணாமலை யார் பெரியவர்னு பார்க்கறதுக்காக லிங்கோத்பவர் பிரம்மா வந்து வரம் வாங்கிக்கிறார் படைப்பு தொழிலை. அவர் வந்து அடிமுடி காடாக அதிகமாக அண்ணாமலையை பார்க்கறதுக்காக பாதாளத்தை வரைக்கும் போகிறாரு விஷ்ணு. அவர் காக்கும் கடவுளாகிறார். மேல் வரைக்கும் போகிறார். அவர் அன்னபட்சியாகி தாழம்பூ வந்து ரொம்ப கஷ்டப்படாத, நீயே ஜெயிச்சாங்கன்னு சொல்கிறேன், என்ன நான் தலைமையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி ராமாமா பிரம்மா வந்து என்னை பார்த்தாரு. அப்போ அவருக்கு அந்த படைப்பு சக்தி வந்து கொடுக்குறாரு. நீ பொய் சொன்னதுனால அவர் கோயில் கிடையாதுன்னு இருக்காரு. ஆனால் அன்றைக்கொண்டியும் சிவராத்திரி கொண்டி தாழம்பூவை சூடிக்கிறதுக்கு அனுமதி தர்றாரு. ஆக பொய் சொன்னால் சாமிக்கு பிடிக்காது. பொய்யான வார்த்தை, பொய்யான வாழ்க்கை சிவபெருமான் விரும்ப மாட்டார். ஆக உண்மையான மெய்யான அன்பர்கள் கூடக்கூடிய அந்த சிவராத்திரியில் அவங்கவுங்க மன அமைப்புக்கு ஏற்றபடி உலக வாழ்க்கையை இந்த பிரபஞ்ச சக்தி வழங்கி வருகிறது. தர்மமாக வாழணும். நம்ம எல்லாருக்கும் நல்லதெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த தர்ம வாழ்க்கையை வாழணுங்கிறத சிவராத்திரியோட ஆரம்ப அந்த விரதத்தோடு ஞானம், திடம், சித்தம், வைராக்கியம் எல்லாம் இந்த விரதங்கள் மூலம்தான் நமக்கு கிடைக்கிறது. அது உபவாசம் இருந்தாலும் சரி, மௌன விரதம் இருந்தாலும் சரி, சிந்தனை முழுக்க அப்படி இருக்கணும். அதுதான் நாயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் உச்சபட்ச சோதனைகளை கடந்தவர்கள். நமக்கு அந்தளவில் அட்டாலும் பசியை மறக்கிறதுக்கு, தாகத்தை மறக்கிறதுக்கு, நம்ம மனசும் செயலும் ஒன்றாகிறதுக்கு பகவான் நாமாவளி தான் கலியுகத்தில் மிக சிறந்தது. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய் அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறது. அது அப்போ நம்ம அதுவே இருக்கிறதுக்கு இந்த உலக உயிர்களெல்லாம் உருவாக்கினவர் பகவான் தான். அவர் தான் காற்று வர்றாரு, அழிச்சு வர்றாருக்கு, தேவையானவரை பெருக்க தேவை எல்லாமே. இதில் இந்த தத்துவங்கள் வந்து நம்ம நம்ம செய்யக்கூடிய தீமைகள் அதிகமாகினா அது நம்மளையே திருப்பி பிரபஞ்சம் கொடுக்குது. எப்படின்னா அழிக்க முடியாத கிருமிகளாக, அழிக்க முடியாத கொசுக்களாக, அழிக்க முடியாத நோய்களாக நமக்கே வருகிறது. நம்ம எதை கொடுக்குறோமோ அதை பெறுறோம். அப்போ உலகத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும், இடத்தையும் புனிதமாக வச்சுக்கணும், மனசையும் தூய்மையாக வச்சுக்கணும். இதெல்லாம் வச்சுருந்தா நமக்கு கிடைக்கக்கூடியதெல்லாம் சுத்தமான இருக்கிற காற்றும், ஆரோக்கியமான மனசு, சிந்தனை எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம வந்து சந்தோஷமாக வாழலாம். அப்போ இந்த உலகம் நமக்கு உரிமையானது. இந்த உலகத்து மேலே நம்ம உரிமையாக அதுக்கு நல்லதையே கொடுத்துருந்தாக்க நமக்கு நல்லதே கிடைக்கும் இல்லையா? நம்ம உறவை கேட்டு வாங்கலாம், உரிமையை அடித்து வாங்கலாம் சொல்கிற மாதிரி நம்ம வந்து சிவராத்திரியில் சிவனை அடித்து வாங்குகிற அளவுக்கு உரிமை கொடுத்துருக்காரு கடவுள். அவர்கிட்ட அந்த அளவுக்கு அன்பும் அதிகாரமும் சிவன் வச்சுருக்காரு. இப்போ மனுஷனோட செயலுக்கு, அவனோட எண்ணத்துக்கு செயலுக்கு உறவு அவரோட விருப்பம் இல்லாமல் கடனேன்னு ஒரு பக்தியை செய்கிற போது அந்த நம்ம எது கொடுத்தாலும் அது மேலே உரிமை இருக்கும். இது என்னதல்ல அப்படின்னு நினச்சி கொடுக்கக்கூடிய அந்த தன்னலமற்ற அன்பு பக்தி தான் அவர் வரவேற்கிறார். அது வந்து இப்போ எப்படி சொல்கிறாங்க, சிரிக்கும்போது இயற்கையாக சிரித்தா வாய் வலிக்காது, செயற்கையாக சிரித்தா வாய் வலிக்குங்கிறேன். அதுமாரி உடல் மனம் சோர்வுலாம் நம்ம செயற்கையாக அந்த உழைக்கிற போது சோர்வு வந்துடும். அதே நல்லா சுறுசுறுப்பாக விழிப்புணர்வோடு ஆர்வமான இன்வால்மெண்ட்டு ஈடுபாட்டு அந்த உழைப்பு செய்யும்போது நமக்கு அதில் இன்னும் பல புதுமைகள் ஐடியாக்கெலாம் தோணுது. இன்னும் கொஞ்சம் நுட்பமாக செய்கிறோம். அப்போ நமக்கு ஓய்வு, அது மூலம் வரக்கூடிய ஓய்வு இருக்கே, அது நமக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அதுமாரி பக்தி ஆனந்தமாக நம்ம ஆழமாக பக்தி செய்யும்போது, நம்பிக்கையோடு செய்யும்போது அப்போ கிடைக்கிற அந்த ஓய்வு இருக்க, அந்த ஆனந்தம், அந்த பரவச நிலை, அது சிவராத்திரியில் தான் கிடைக்கும். அந்த இறைவனை நினச்சி நமக்குள்ளே அந்த சிவனை கொண்டு வந்துட்டு, அப்போ நமக்குள்ளே சிவன் இருக்கார். அப்போ உருக்கமாக நினச்சிட்டு அவர் ஒவ்வொரு அபிஷேகங்களையும் பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு அபிஷேகங்கள் ஒவ்வொரு காரணங்களுக்காக, ஒவ்வொரு மூலிகை பொருளால், ஒவ்வொரு தத்துவங்களுக்காக செய்யக்கூடிய அபிஷேகங்கள் பாடும்போது நமக்குள்ளே இருக்கிற சிவன் நம்மளையும் சிவமயக்கிறார். சிவமயமாகனவுடனே நமக்கு அந்த தேர்ந்த அபிஷேகம் பண்ணும்போது பார்த்தா அந்த நெஞ்சுக்குள்ளே இனிக்கும் பார்க்க. அப்போ உள்ளுக்குள்ளே சிவன் இருக்கார் இல்லையா? சிவன் பரிபூர்ணமாக காட்சி கொடுக்குறாரு, பிரத்யட்சமாக நமக்குள்ளே பரவி இருக்கார். அந்த இறைவனை வரித்து அதை கவலை மறந்த நிலை இருக்குது.
அது அந்த சுகம் அன்றைக்கி கிடைக்கும். சிவராத்திரி அன்றைக்கி ஃபுல்லாக அன்றைக்கி ஒரு நாள் லாக்டவுன் மாதிரி மற்ற எந்த கவலையும் இல்லாமல் எல்லாம் அந்த உலக தண்ணிலையும் மறந்து நம்மளும் சிவனாகவே மாறிடுறோம். அன்றைக்கி ஃபுல்லாக சிவனாகவே நினச்சிட்டு இருக்கோம். செயற்கையான உணர்ச்சிகள் இது இருக்குல்ல, ஆசை, கோபம், பயம், பொறாமை, இதெல்லாம் போயிடுது. ஏன்னா திருப்தி வந்துடுது மனுஷனுக்கு. உனக்கு கீழே உள்ளவர் கோடி என்பதை நினைத்து அப்படி நமக்கு கீழே எவ்வளோ கோடி போயிருக்காங்க, நம்மளை இந்த நிலையில் வச்சுருக்கானேன்னு ஒரு திருப்தி. அப்போ பக்தன் வந்து அந்த சன்னிதானத்தில் வரானா, இந்த நிலையில் என்னை வச்சுருக்கேன் ஆண்டவா, உனக்கு நன்றி செலுத்துறதுக்காக சிவராத்திரி அன்றைக்கி ஃபுல்லாக சிவனையே நினைக்கிறேன். அந்த நன்றி செலுத்துறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இரவு ஃபுல்லாக விழித்திருந்து இருக்கணும். அந்த சதுர்த்தி அமாவாசை அந்த திதியில் சிவன் வந்து உருகி இருக்கிற பக்தர்களுக்காக தன்னும் உருகி நிற்கிறார். அவர் அந்த திருப்தியாக பகவானை இருக்கும்போது மனசுக்கு சோம்பல் வரதில்ல. சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பு இருக்குது. அறியாமை இல்லை, ஞானம் கிடைக்கிறது. அறியாமை விலகி ஞானம் கிடைக்கிறது. இருள் விளைகிறது இல்லையா? அப்போ எப்போ அறியாமை விளைகிறதோ அவன்கிட்ட அடிமைத்தனம் போயிடுது. மனசு சுதந்திரம் இருக்குது, வாழ்க்கை சுதந்திரம் இருக்குது, பொருளாதார சுதந்திரம் இருக்குது. எல்லாத்துலேயுமே அவன் உரிமையாக பாடுறதுக்கான அத்தனை வகையும் கிடைச்சிருது. அது எல்லாமே சிவபெருமான் வழங்குகிற அன்றைக்கி. எத்தனை பேர் எவ்வளோ வரம் வாங்கலாம் சிவன்கிட்ட. அன்றைக்கி ஒரு நாள் சிவனையே நினச்சிருந்து மிகப்பெரிய வரத்தையை நம்ம வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாக இருக்கிற அந்த சிவனோட அருளை கண்டிப்பாக நம்ம வாங்கி ஆகணும். அதாவது அர்ப்பணிப்பு உணர்வு. சிவன் வந்து அவர் தியாகமும் தியாக மனசு, சேவை மனசு ரெண்டும் சிவபக்தர்களுடைய இலக்கணம். அது பாருங்கள், அமிர்தத்தை எடுக்கிறாங்க, அந்த விஷத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ சிவன், நான் சாப்பிட்றேன் கொடு, இந்த அமிர்தத்தில் நீங்கள் எடுத்துங்க. நந்தி பகவானுக்கு வயலில் விளையிற அத்தனை நெற்பயிலையும் நீங்கள் சாப்பிடுங்க, அவருக்கு வைக்கல் ஒண்டி போடுங்க போகிறோம், அவர் வாங்கிறார். அவர் சிவன். அவர் தன்னை சேர்ந்தவர்களாக தியாகமனம், சேவைமனம் இப்போ பக்தர்களாக இருந்தாக்க அவங்களும் சிவமாகிடுறாங்க. சிவனைப் போலவே அவங்களும் வள்ளலாகிறாங்க. பெருந்தன்மைகளாக இருக்காங்க, பேராற்றல் உள்ளவர்களாக இருக்காங்க, உலகத்துக்காக விளாட்றாங்க, உலக தத்துவமாக என்னென்னைக்கு விளங்குறாங்க. ரிஷிகள், மகான்கள், முனிவர்கள், அப்படி போல் அவங்களும் என்னென்னைக்கு நினச்சிருக்காங்க. அத்திரி, புருகு, குட்ச, வசிஷ்ட, கௌதம, காசி, ஆங்கிரசன், சப்த ரிஷிகள் இருக்காங்களே, அதுமாரி எல்லாருமே இறைவு தத்துவத்தில் கரைஞ்சி இறைவனாக மனிதன் என்பவனும் தெய்வமாகலாம். அந்த சிவராத்திரி அவ்வளவு விசேஷமாக இருக்குது. அதாவது இந்த மௌனத்தோட சக்தியை தட்சிணாமூர்த்தி தத்துவம் இருக்கு. ஆணவம், கர்மம், மாயை விலகி ஜீவாத்மா பரமாத்மா நோய்க்கு அந்த தட்சிணாமூர்த்தி அந்த சிவராத்திரி அன்னைக்கு தான் பிரத்யட்சமாக தெரிகிறார் நமக்குள்ளாக. அது ஞானம் பிறக்குது. இந்த மௌனத்தோட சிறப்பு, விரதத்தோட சிறப்பு. அதாவது இது இந்துக்களோட வழிபாட்டு அடிப்படை கருத்துகள். இந்துக்களோட வழிபாட்டோட அடிப்படை கருத்தே தியாக மனம், சேவை குணம் தான். இதை வந்து சிவராத்திரி நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறது. எத்தனை கோடி உயிரினங்கள் படைச்சிருக்காரு நமக்கெல்லாம் எத்தனை கோடி உயிரினங்களுக்கு டிஸ்கவரி சேனல், நேஷனல் ஜியோகிராஃபி சேனல் பார்க்குற போது அவ்வளோ ஆச்சரியம். வண்ண வண்ண மலர்கள், வண்ண வண்ண உயிரினங்கள், எத்தனை விதமான உயிரினங்கள், உருவ தோற்றங்கள். எப்பா இத்தனை கோடி உயிரினத்தினையும் காப்பாற்றுற கடவுள். நம்ம ஏதோ கிணத்து தவளமால் இதுதான் கடல், இதுதான் வாழ்க்கை, இதிலே ஓய்ந்துட்டு இருக்கோம், இதை தாண்டி அடுத்ததாக சிந்திக்க முடியல. ஏன்னா அதை தாண்டி எவ்வளோ பெரிய சக்தி, எவ்வளோ பெரிய உலகம், எவ்வளோ பெரிய எத்தனை தாய்களுக்கு, எத்தனை தந்தைகளுக்கு, எத்தனை குழந்தைகளுக்கு அப்பாவாகவும் அண்ணாவாகவும் பிறந்திருக்கோம். அப்படின்னு அந்த எத்தனை பிறவியை கடந்து வந்திருக்கோ தெரியாது. ஆனால் இந்த பிறவி கடந்த காலத்தில் மறந்துடலாம், எதிர்காலத்தை பற்றியும் கவலைப்படணும். இந்த நிகழ்காலம் நம்மக்கிட்ட இருக்குது, அதை உறுதியாக பிடிச்சி இந்தமாரி சிவபக்தியை நாம் மேற்கொண்டோமானால் இந்த உலகம் நிலையற்றது. ஆனால் இந்த வாசம், பக்தி வாசம் நிலையானது, அடுத்த ஜென்மாவே தொடரும். அதாவது இந்து மதத்தில் தான் அடுத்த ஜென்மா பற்றிலாம் சொல்லும். நீ போன ஜென்மத்தில் நல்லது செஞ்சினா இந்த ஜென்மத்தில் சௌக்கியமாக இருக்கலாம், இந்த ஜென்மத்தில் அதே தர்மத்தோடு வாழ்ந்தனா அடுத்த ஜென்மத்தில் சௌக்கியமாக இருக்கலாம். இது இந்த ஜென்மத்தில் இந்து மதத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்குறது. இது பொறுப்பை அவங்களுக்கு மக்களுக்கு வருகிறது. அந்த பக்தர்கள் அந்த பண்பை ஏற்றுக்கிறாங்க, அதை வந்து நிறையா வெளிப்படுத்துகிறாங்க. எல்லாமே சிவன் அருள் தான். அந்த சிவன் அருள் அந்த குரு பக்தியோடு அன்றைக்கி பார்க்குற போது, அவர்கிட்ட சரணடையும் போது நமக்கு அந்த ஞான விளக்கெல்லாம் கிடைக்கிறது. அன்றைக்கி இப்போ எல்லா நேரத்துலேயும் நம்ம பதட்டமாகவும் பயத்தோடையும்
அவநம்பிக்கையாகவும் இருக்கிறத விட்டுட்டு சிவன்கிட்ட நினச்சிருக்கும்போது பல துக்க சூழ்நிலைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கிறது, தீர்மானமாக ஒரு நல்லது கிடைக்கிறது. எல்லாமே அந்த பக்தியில் தான் கிடைக்குது. நம்ம உலகத்தில் உள்ள அனைத்தையும் நமக்கு சொந்தமாக்கக்கூடிய உலகமே நமக்கு சொந்தமாயிட்டா நமக்கு யாரும் விரோதி இல்லை, பகைமை இல்லை. இப்போ அன்பு மயமாகுது, அன்பே சிவம்னாரு. பெரிதிலும் பெரிதாக நினைந்தான்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இந்த குறிப்பிட்ட இடத்த ஒண்டி நமக்கு சொந்தமாக்கிட்ட என்ன இருக்குது? உலகமே நமக்கு சொந்தங்கிற போது நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும், பெரிதாகும். பாரதியார் எப்படி விஸ்வரூபம் எடுக்கிறார், இந்தியாவை விஸ்வரூபம் எடுத்து பார்க்குறாரு. எந்தையர் நாடு என் தந்தையர் நாடு அப்படின்னு. அந்தமாரி அவர் வந்து காணிநிலம் வேண்டும் பராசக்தி பண்ணார். ஆனால் இந்த பாரத தேசத்தையே உலகத்தையே தன்னோட சொந்தமாக்கினார். காக்கைக்குருவி எங்கள் ஜாதினார், உலகத்தையே தன்னுடைய உறவாக்கிக்கிட்டார். அப்படி ஒரு விஸ்வரூப பக்தி அவர். அந்த உலக மக்கள் உயிர் அனைத்துமே நமக்கு சொந்தம். இந்த பரந்த உணர்வு இந்த ஊரில் சிவபக்தியில் தான் நமக்கு கிடைக்கிறது. சிவபக்தியோட உண்மையான இதுவே அடிப்படையாக அதுதான். அதாவது நம்மக்கிட்ட என்ன கிடைச்சிதோ அது மேலே ஒரு பெருமை, நமக்கு கிடைச்ச வாழ்க்கை மேலே ஒரு பெருமை, இந்த உருவத்துக்கு மேலே நமக்கு கிடைச்ச உருவம், நமக்கு கிடைச்ச ஆரோக்கியம், நமக்கு கிடைச்ச சிந்தனை, நமக்கு கிடைச்ச வாழ்க்கை, நமக்கு கிடைச்ச அத்தனை மேலேயும் நமக்கு கிடைச்ச மொழி, நமக்கு கிடைச்ச சொந்தங்கள், நமக்கு கிடைச்ச அந்த உலக வாழ்க்கை இருக்கு. இதெல்லாம் அதை நினச்சி ரொம்ப பெருமைப்படணும். இல்லாத நினச்சி கவலைப்படக்கூடாது, அதிருப்திப்படக்கூடாது. இருக்கிறத நினச்சி பெருமைப்படணும். அதுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிறதுக்கு இந்த மாதிரி விரதங்கள், பக்தி இதெல்லாம் நம்ம இருக்கணும். அது மேலே நம்ம மதிப்பும் மரியாதையும் எப்போ அதிகமாக வைக்கிறோமோ அது நம்மளை விட்டு விலகாது. நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை நம்மளே மதிக்கலைன்னா வேறு யார்ட்டையும் அந்த மதிப்பை எதிர்பார்க்க முடியாது. நம்மளை பக்தியுடைய ஒரு சிறப்பு அது. அதாவது தேவையில்லா ஆசையெல்லாம் அது விளக்கிடும். அந்த நம்மளே மதிக்கிற போது தேவையில்லா ஆசை, பயம், கோபம் இதெல்லாம் அந்த குணத்தெல்லாம் அது விரட்டி வருது. அந்த ஒரு ஞானம் வந்து இந்த சிவராத்திரி தவத்தின் மூலம் தான் கிடைக்கிறது. இந்த பொறுமை, பொறுப்பு இதெல்லாம் எல்லாமே இந்த சிவ தரிசனத்தில் நிகழக்கூடிய உண்மையான பயன்பாடுகள். அது மெய்யுணர்வு, அந்த மெய்யுணர்வு விரிவடைய செய்கிறது. அதாவது விஷத்தை சாப்பிட்ட நீலகண்டன், ஆனால் அமிர்தத்தை வாழ்க்கை அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நமக்காக சிவபெருமான் பொழிஞ்சிக்கிட்டே இருக்காது. உலகத்துக்கு பயன்படுறதுக்காக இந்த சிவன் உலகமயமாக நிற்கிறார். அன்றைக்கி தெய்வீக சூழலுக்கு இணக்கம் காட்டும் வகையில் ஆலயங்களிலோ இல்லை வீடுகளில் இருந்தால் கூட அன்றைக்கி நைட்டு சிவனை நினச்சி தியானம் பண்ணுறதுனாலேயோ நம்ம அந்த அமிர்தம் நமக்கும் கிடைக்கும். நம்ம வந்து சாகா வரம் கிடைக்கும். பிறருக்காக வாழுற அந்த பிரார்த்தனை இருக்கே, அது மிகப்பெரிய அனுபவம். அது இன்னொருத்தருக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுற போது, அப்போ அந்த பிரார்த்தனை பிறருக்காக நம்ம பிரார்த்தனை போது அந்த பிரார்த்தனை நம்மளும் அடங்கியிருக்கும் இல்லையா? திட நம்பிக்கை, சரணாகதி தத்துவம், அன்பாக நினச்சி வாழறது, இந்த நிலைமை, இந்த இருக்கிற நிலைமை, இந்த நிகழ்வுகள் எல்லாமே அவன் செயல் தான், அவன் போட்ட பிச்சை தான். அந்த சரணாகதி தத்துவம் அதில் நிதானமாக சாமியை, பொறுமையாக சாமியை கவனிச்சுட்டே நம்ம மௌனமாக அந்த விரதத்தை சிவராத்திரியில் நைட்டு ஃபுல்லாக இரவு முழுதும் சிவனையே நினச்சிட்டு இருக்கிற போது நமக்குள்ளே இருக்கிற சிந்தனைகள் தூய்மையாக இருக்கிறது, இந்த துணிச்சல் அபாரமாக இருக்கிறது, நம்மளோட செயல்பாடு இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். அதாவது தயார் நிலை ப்ளஸ் வாய்ப்பு இசிக்கோல்ட்டு அதிர்ஷ்டங்கிறாங்களே, அதாவது நம்மளோட சுய சுபாவம் அது வந்து நம்ம சரியாக இருந்ததுன்னா அது தயார் நிலை. இந்த ஆன்மீக பாதை வந்து ஒரு வாய்ப்பு. அது வந்து மிகப்பெரிய பகவானோட அனுகிரகங்கிற அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. நம்மளுடைய அந்தஸ்து, செல்வம், செழிப்பு, அறிவு, அழகு, ஆற்றல், துணிச்சல், கௌரவம், வெற்றி எல்லாமே கொடுக்கக்கூடிய சிவராத்திரி விழாவில் நம்ம எதையும் பற்றி கவலைப்படணும். சிவன் பார்த்துப்பார், எல்லாம் அவன் செயல். சிவனை விட வேறொரு தெய்வம் கிடையாது அப்படிம்பாங்களே. சிவனே முருகன், முருகனே சிவன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.